viewers, welcome to simple and tasty cooking KaialavuSamayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு லஞ்சுக்கு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி கதம்ப சாதம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பீன்ஸ் 5 பீன்ஸ் எடுத்துக்கோம். ஒரே ஒரு முள்ளங்கி, அரை கேரட், 1/4 குடமிளகா, 1/4 சௌ, தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப மஞ்சள் பொடி, 1 கப்பு அரிசி. அதே மாதிரி எந்த கப்பில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக 1 கப்பு துவரம்பருப்பு, 6-7 சின்ன வெங்காயம், அப்புறம் வேர்க்கடலை ஒரு 2-3-4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மொச்சை, கருப்பு மொச்சை, கொண்டக்கடலை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது இருந்தால் சேர்த்துக்கலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் சீசனிங்க்கு கடுகு, வெந்தயம், ஒரு 6 கருவேப்பிலை, காரத்துக்கு 1 பச்சை மிளகா, 1 வரமிளகா, அப்புறம் சாம்பார் பவுடர். இப்போ இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு எலும்புச்சம்பளம் சைஸுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரிசியையும் துவரம்பருப்பையும் நல்லா களைஞ்சி ஒரு 2-3 தடவை களைஞ்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வேர்க்கடலையை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து இதை மாதிரி ஊற வச்சுட்டேன். ஸோ தட் நம்ம இதை வறுக்கும்போது எனக்கு ஈஸியாக வறுபட்டுரும். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன நட்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ, கொண்டக்கடலை, அது பச்சை மொச்சை அது மாதிரி இருக்கிறத கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கதம்ப சாதத்துக்கு நான் காமிச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டு மலப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு நான் எந்த ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எதையும் அரைச்சி நம்ம இந்த கதம்ப சாதத்துக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. சிம்பிளாக தாளிச்சிட்டு நம்மகிட்ட இருக்கிற வெஜிடபிள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சாம்பார் பவுடர் நம்ம ஆட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது நமக்கு 15 மினிட்ஸில் நமக்கு கதம்ப சாதம் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து நான் வந்து கடுகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடுகு, அதே மாதிரி 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 6 கருவேப்பிலை, 1 வரமிளகா, அப்புறம் 1 பச்சை மிளகா கீறியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாவோ இல்லை இன்னொரு வரமிளகாவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட கடுகெல்லாம் வெடிச்சிடுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம முந்திரி வேணும்னா முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்ச வேர்க்கடலையை இதோட சேர்த்து வதக்குறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ நம்ம ஒவ்வொரு காயை ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். சௌ, குடமிளகா, கேரட், முள்ளங்கி இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ இந்த கதம்ப சாதத்துக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துடுறேன். நான் நல்லா ஒரு 2.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு நம்ம வதக்கும்போது குயிக்காக குக் ஆகிடும். நம்ம குழந்தைங்க வந்து ஜென்ரலாக நிறைய பேர் காய்கறி அவாய்ட் பண்ணுவாங்க பசங்க. ஸோ இந்த கதம்ப சாதத்தை நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால இது ஈஸியாக அவங்களுக்கு காய்கறி நம்ம கொடுத்தா மாதிரி ஆகிடும். நமக்கும் லஞ்சு சிங்கிள் பாட் குக்கிங் மாதிரி குக்கர்லேயே எல்லாம் இதாகிடுனால குக்கிங் டைம் சீக்கிரம் முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ நான் காய்கறி அந்த இதை வந்து உப்பு போட்டு ஒரு வதக்கி ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ நான் அதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்க்குறேன். சாம்பார் பவுடர் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே சேர்க்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது ஒரு தடவை வதக்கிடலாம். இப்போ நான் வந்து 1 கப் இந்த கப்பில் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறேனோ அதே கப்பில் 5 மடங்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா கதம்ப சாதம் நல்லா தளர தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன சாம்பார் பவுடர் போட்டு வதக்கிட்டேன். ஸோ இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற ஜலத்தை இதில் சேர்க்குறேன். இப்போ நம்ம கொதி வரத்துக்கு வெயிட் பண்ணுறோம். அந்த கேப்பில் நான் வந்து அரிசியும் துவரம்பருப்பையும் ஒரு 3 தடவை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி களைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டி குக்கிங் தான் நம்மளோடது. அதாவது இது ஏதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணி என்ன ப்ராசஸ் பண்ணி லென்த்தியாக என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே தான் நம்ம சிம்பிளாக பண்ண போகிறோம். பட் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நமக்கு ஈஸி, பண்ணுறதும் ஈஸி, குக்கிங் டைம் ரொம்ப கம்மி தான். இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்செடுத்து நான் வந்து இதில் களைஞ்சி வச்சுருக்க அரிசியும் துவரம்பருப்பையும் இதில் சேர்த்துட போகிறேன்.
நான் காட்டின ப்ரொபோர்ஷன் வந்து 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம் இருந்தது. இது நல்லா ரைஸி இதையும் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கொதி வரும்பொழுது தான் நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கிற ஜலத்தை இதில் சேர்க்கணும். இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி நம்ம வீட்டில் இருக்கும், ஸோ அது ஆப்ஷனல் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இருக்கிறதுனால நான் சேர்க்குறேன். இது மேலே சேர்த்துட்டு கூடவே ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு அதோட சேர்ந்து குக் ஆகிடும். அவ்வளோதான். குக்கரை மூடிட்டு நம்ம 4லேருந்து 5 விசில் விட்டுறணும். அது இப்போ ஸ்டீம் வருது, விசில் வெயிட் போட்டுடலாம். 5 விசிலுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 விசில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம 5 விசில் விட்ட குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா குக் ஆகிடுது. இப்போ நம்ம கையில் இந்த மாதிரி மத்து வீட்டில் இருக்கும், அதை வச்சு இது ஒரு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம மத்தை வச்சு மசிச்சு நல்ல சாதத்தை நல்லா கூழாக அது மாதிரி பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்கள் மசிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வெந்நீர் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்ம கதம்ப சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கு. அது மத்தில் மசிச்சதுக்கப்புறம் நமக்கு எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்குமோ அதே மாதிரியே வந்திருக்கு டெக்ஸ்டர். டேஸ்ட் பண்ணி பார்த்ததும் கரெக்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு உப்பு கம்மியாக ஃபீல் பண்ணிங்கன்னா அப்புறமா நீங்கள் பார்த்துட்டு கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷு தயிர் பச்சடி, அது கூட அப்பளமோ வடாமோ கூட நீங்கள் வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது மொத்தமே நமக்கு ஒரு 1/2 ஹவரில் ஒரு குயிக்கான ஒரு கதம்ப சாதம் ரெடி பண்ணிட்டோம். ஓகே வியூவர்ஸ், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. நிறைய காய்கறி சேர்க்குறோம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.